ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இது சினிமா கூத்துகள். சினிமால நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களோட இந்த கான்வர்சேஷனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஷோக்குள்ள போலாம். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாச்சு பார்த்து. சினிமாலாம் வந்து நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க அந்த படம்லாம் லாஸ்டா பார்த்தீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு இப்போ? ஆமா, அதர்வாவோட டிஎன்ஏ ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்புறம் நம்ம சொன்ன மாதிரி தனுஷ் அவங்களுடைய குபேரா ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ரெண்டுத்துக்கும் பயங்கரமான ரிவ்யூஸ்லாம் வந்திருக்குது. டிஎன்ஏவும் ஓரளவு ஹிட் தான், குபேராவும் அதை விட ஹிட் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க பாத்திருப்பீங்களே? பார்த்துட்டேன். சூப்பரா இருந்தது. தனுஷோட ஆக்டிங், அதாவது நடிப்பு ராட்சசன்னு சொல்லலாம், அரக்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நடிப்பை வந்து அப்படியே பின்னி எடுத்திருக்காரு. ஸோ இந்த அளவுக்கு மற்ற ஹீரோஸ்லாம் இந்த கேரக்டர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த கேரக்டருக்கு தனுஷை தவிர்த்து வேற யாராலையும் இந்த அளவுக்கு நடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு பேரை வந்து உருவாக்கிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கு. ஸோ இந்த படம் இப்படி இருக்கிறப்போ நீங்க சொன்ன மாதிரி டிஎன்ஏ வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பெண்கள் ஓரியன்டான ஒரு படம், அந்த ஒரு குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு படமா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுவுமே சூப்பரா இருக்கு. அதர்வா அவங்களோட பேர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து நானும் என்ஜாய் பண்ணிட்டேன். சரி, இப்போ வேற என்ன? இதெல்லாம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, பார்த்தாச்சு. வேற என்ன அப்டேட் இருக்கு? வேற அப்டேட் வந்து அதர்வா வந்து நெக்ஸ்ட் ஒரு மூவி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பராசக்தி மூவில. அதோடைய பராசக்தியில வந்து நம்ம சிவகார்த்திகேயன் தான் அமரன் படத்தை கண்டினியூட்டியா அவர் வருது அந்த படம். அமரன் படத்துக்கு அப்புறம் பராசக்தி, மதராசி 2 படமும் அவர்கிட்ட இருக்குது. சோ அதுல வந்து அதர்வாவும் வந்து ஒரு ரோல் பண்றாங்க. ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் கொடுத்துருக்காங்க. ஹீரோவுடைய சன்ஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து பெருசா வரல. அதே மாதிரி முரளி சார் வந்து 80s 90sலாம் சொல்லவே வேண்டாம், பயங்கரமான ஹீரோ. பட் அவங்க பையன் வந்து அந்த அளவுக்கு ஹிட் கொடுக்கல, பேர் வாங்கல. இதுல வந்து இதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்து ஒரு நல்ல இது கொடுப்பாரான்ட்டு பார்க்கலாம். ஸோ இதுல இல்லாம நான் இதுல இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். இப்போ நம்ம படைத்தலைவன் பத்தி பேசணும். அந்த விஜயகாந்தை வந்து ஏஐ மூலியமா வர வச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி ஏஐ மூலியமா எல்லாரையும் வர வச்சு எல்லா விஷயமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆடியன்ஸ்க்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ஓல்டு ஆக்டர்ஸை பார்க்கும்போது மேபி இப்போ இதில் அதர்வா இருக்கிறதுனால அவங்களோட அப்பா முரளியும் மேபி ஏஐல வந்து வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த படம் இன்னும் வந்து ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிற ஆடியன்ஸ் கிட்ட. ஸோ சிவகார்த்திகேயன் படம் அடுத்து இது வரப்போகுது. இந்த படத்தோட பேர் வைக்கிறதுல கூட நிறைய ஏதோ சிக்கல்லாம் வந்துச்சு. விஜய் ஆண்டனி ஏதோ இந்த படத்தோட பேரை விட்டு கொடுத்துட்டா மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ சிவகார்த்திகேயன் அப்படின்றப்போ அமரனோட கொஞ்ச நாள் அப்படியே கேப் விட்டு இந்த படம் அடுத்து வரப்போகுது. அதையே நம்ம பார்க்க போறோம். ஆனா சிவகார்த்திகேயன் இன்னொரு டேரக்டருக்கு போயிட்டு ஏதோ கார்லாம் பரிசா கொடுத்துருக்காராம். எதுக்காக கொடுத்துருக்காரு, என்ன விஷயம்? அது வந்து குட் நைட் படத்தை இயக்குனாங்கல்ல, விநாயக் அப்படின்ற ஒரு டைரக்டருக்கு தான் வந்து எஸ்கே வந்து கார் பிரசன்ட் பண்ணிருக்காங்க அவங்க பர்த்டேக்காக. என்ன ரீசன்னா, இதுக்கப்புறம் இந்த 2 மூவிஸ்க்கு அப்புறம் அவங்களோட தான் வந்து இயக்கத்துல தான் நடிக்க போறாரு எஸ்கே. ஸோ குட் நைட் மூவி இயக்குனர் விநாயக் இயக்கத்துல எஸ்கே நடிக்க போறதுனால அவருடைய பர்த்டேக்கு சர்ப்ரைஸா கார் கொடுத்துருக்காங்க. அது அவங்க ட்வீட் போட்டிருக்காங்க, தேங்க்யூ ஃபார் திஸ் கிஃப்ட் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அழகா வந்து ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ எஸ்கேவுக்கும் நிறைய வந்து லைன்ல மூவிஸ் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ இது இல்லாம ஸ்ருதிஹாசன் கூட ஏதோ ட்வீட் போட்டிருக்காங்களாம், என்ன விஷயம்? ஸ்ருதிஹாசன் வந்து ரொம்ப நாளாவே ஃபீல்ட்ல இல்ல, இப்ப கம்பேக் குடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் மூவி மூலமா. தென் அவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சு. ஸோ என்னுடைய அக்கௌண்ட்ல இருந்து ஏதாவது போஸ்டோ இல்ல சம்திங் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்க ரியாக்ட் பண்ண வேண்டாம், எனக்கு அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டாம், என்னுடைய அக்கௌண்ட் வந்து ஹேக் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணாவது ஒரு யூஸ் உண்டு, இந்த அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் செல்போன்ல இருந்து எல்லாத்துலயுமே வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால வந்து டிஜிட்டல் மயம் ஆயிருச்சு அப்படின்றது தெரியுது. அதாவது இப்ப நானா இல்லாட்டி அது ஏஐன்னு கூட தெரியாத அளவுக்கு டிஃபரன்ஷிப் அந்த கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எல்லாமே வந்து அட்வான்ஸா வளர்ந்துட்டு இருக்கு. அதாவது இதெல்லாம் வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்லாட்டி வீழ்ச்சியை நோக்கி போகுதா அப்படின்னே தெரியல. ஸோ அந்த அளவுக்கு சினிமாலையும் நடக்குது. சினிமால உள்ளவங்களுக்கு இது இன்னும் அதிகமா இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய போய்கிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம போதை பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நிறைய நடிகர்கள் வந்து இப்ப சிக்கிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப கொந்தளிக்கிறாங்க. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? சினிமாவில் நடிச்சு சம்பாதிக்கிறது பத்தலையா, இதை வேற பண்ணணுமா? உங்களை பார்த்து நாங்க ஏதாவது நல்ல விஷயம் கத்துக்கலான்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே நெகட்டிவா ஆகுது அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ், அந்த ஸ்ரீகாந்தோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் இதுக்கான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ருதிஹாசன் பத்தி ஃபர்ஸ்ட் பேசிட்டு இருந்தோம். அவங்க வந்து கூலிலையுமே இருக்காங்களாம். ஸோ அந்த படத்துல அவங்க கம்பேக் மாதிரி கொடுக்க போறாங்களா இல்ல படம் ஃபுல்லாவே அவங்க வர போறாங்களா, எப்படி? அவங்க கம்பேக் தான் கொடுக்க போறாங்க.
படம் ஃபுல்லா வருவாங்களா என்னன்னு தெரியல. பட் அவங்களுக்கான ஒரு ஒரு அப்பியரன்ஸ் வந்து அதுல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட கூலியில ஸ்ருதிகாசனை ரஜினியோட எதிர்பார்க்கலாம். எதிர்பார்க்கலாம். அதோட இல்லாம டிஆரும் அனிருத்தும் சேர்ந்து வந்து ஒரு பாட்டு பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டு வந்து இந்த மந்தோ இல்ல நெக்ஸ்ட் மந்தோ இந்த பிட்வீன் இந்த டைம்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல டிஆரும் அனிருத்தும் 2 பேருமே சேர்ந்தே பாடி ஆடி இருக்கிறாங்க. ஓகே, அப்ப அது இன்னும் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு டபுள் ட்ரீட்டா இருக்கும். எஸ்னா டிஆர்னா எல்லாருக்குமே வந்து தெரியும். அவருடைய நடிப்பா இருக்கட்டும், சாங், மியூசிக் டைரக்ஷன் எல்லாமே வந்து தனி ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அவருக்குன்னு. ஸோ 2 பேரும் அனிருத்துக்கும் அதே மாதிரி தான். 2K கிட்ஸ் எல்லாருமே அவருடைய ஃபேன்ஸ்ன்னு தான் சொல்லலாம். ஸோ 2 பேரும் ஆன் ஸ்க்ரீன்ல வரும்போது எப்படி இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சினிமாவில் இவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம டெய்லி என்ன அப்டேட் நடக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ படம் வந்து முடிஞ்சதை பற்றியும் நம்ம வந்து பேசியிருக்கோம், வரப்போகிற படத்தை பற்றியும் பேசியிருக்கோம். ஸோ சிவகார்த்திகேயனோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், சூப்பர் ஸ்டாரோட ஃபேன்ஸு, இது எல்லாருக்குமே வந்துட்டு நாங்கள் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனே வந்துட்டு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் அவங்களோட படங்கள்லாம் வரப்போகுது. நீங்கள் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன்ஸோட இன்னொரு அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye. Thank you.